ஹாய் கேஷ், நாம் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன கிணத்த காணா. இந்த படத்தில் நம்ம யோகி பாபு தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபு இருக்கக்கூடிய ஊர்ல வந்துட்டு தண்ணியே கிடைக்காது. இந்த காரணத்தினாலவே நம்ம யோகி பாபுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஊர் மக்கள் தண்ணி கிடைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம யோகி பாபுக்கு சொந்தமான ஒரு நிலத்துல வந்துட்டு தண்ணி இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கிணறு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த கிணத்தை வெட்டினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பிளாட் என்னதான் நல்லா இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஒரு சுமாரான ஒரு ஸ்கிரீன் பிளேல நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல வரக்கூடிய சின்ன காமெடி சீன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஆனா அவங்க இம்பாக்டான சீன்ஸ்லயும் காமெடி பண்றது பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லணும். இந்த படத்தோட பிளாட்டே இன்டர்வல்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் நம்மள போட்டு இழுன்னு எடுத்து ஒரு சலிப்பு உண்டாக்கிடுறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ஹீரோனே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் தான் ஒரு கிடாயின் கருணை மனு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தை யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். மேபி ஓடிடில வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ், மூவி ரிவ்யூஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.